ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில் காட்டினதுக்கு எலும்பு நழுவிருக்கு. அதனால் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் சிதம்பரம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் போட்டாச்சு. அவளுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவே ஒரு 7:30 ஆயிடுச்சு நைட்டு. இதுக்கு மேலே போய் சமைக்க முடியாதுன்ட்டு அம்மா அப்பாவுக்கு பரோட்டாவும் என் பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு போயிட்டேன். போகும்போதே ஒரு பாக்கெட் மாவும் வாங்கிட்டு போயிட்டேன். போய் பார்த்தா வீடு அலங்கோலமாக இருந்துச்சு. இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு தோசை ஊற்றி நேற்று வச்ச புளிக்குழம்பு நல்லா சுண்ட வச்சுருந்தேன். அதை வச்சு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் தனியாக விட்டு வந்துட்டோமேன்ட்டு ஒரு வேலையும் ஆகலை. அதே மாதிரி தூக்கமும் வரல. காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்துச்சி என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சப்பாத்தி போட்டு அதில் சப்ஜி, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி சப்ஜி மாதிரி செஞ்சு அதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். என் பொண்ணையும் பையனையும் காலேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு கடையில் போயிட்டு டிஃபன், அதாவது இட்லியும் வடையும் வாங்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். வரும்போது எனக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த வேகத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் நான் சீக்கிரமாகவே பல் விளக்கிட்டு ரெடி ஆகிட்டாலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு கொஞ்சம் தலைலாம் சீவி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னா, வீட்டில் இருக்கும்போதே சமைக்கலை. அதனால் பூனைங்களுக்கு என்ன செய்யறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து பிள்ளைங்களுக்கு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தான் பட்னியும் பசியுமாக இருக்கோம். அதுங்க என்ன பாவம் பண்ணுச்சுன்ட்டு எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நல்ல வேளை பிஸ்கட் இருந்ததால் ஊற வச்சு அப்படியே அதை கரைச்சி அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இனிப்பாக இருந்தால் தான் அவனுங்க சாப்பிடுவானுங்க விரும்பி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவஸ்தைன்னு தெரில. என்னால் சரியாக வீடியோ கூட போட முடியல. வீடியோ போடாதது ஒரு பங்கு இருந்தாலும் பரங்கிப்பட்டிக்கும் சிதம்பரத்துக்கும் பரங்கிப்பட்டிக்கும் வண்டியில் போயிட்டு வர்றது அவ்வளோ அசதியாக இருக்குது. நம்மளுக்கு உதவிக்கு ஆளுன்னு ஒருத்தவங்க இருந்துட்டால் நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது உடம்பு மனசும் அசந்து போயிடுது. எங்கள் வீட்டில் யாருக்கு காயலாக வந்தாலும் நான் தான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அதிக தூரம் நடக்க முடியாது. அதனால் நான் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என் தங்கச்சிக்கு குழந்த பிறந்தப்போ கூட நான் தான் கிட்ட இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அதனால் அவங்க அதிகம் நடக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உலகத்தில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே அனாதான். சில பேர் கட்டினவங்க ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு கவலை இல்லை. இதே ஊதாரி புருஷனாக இருந்தால் நம்ம பாடலாம் திண்டாட்டம் தான். எங்களுக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிடுச்சு. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியல. இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து எங்களுக்கு கஷ்டம்தான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.